Dear 12th standard students, நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஏன் இங்கிலீஷில் இருந்தே உங்களுக்கு அனைத்து கொஷின் பேப்பர்ஸும் எப்படி வந்துட்டுருக்குன்னு நல்லாவே தெரியும். அதனால் 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் எடுக்காதீங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிற மாணவர்கள், பாஸ் ஆகிறதுக்கு ரொம்ப சிரமப்படுற மாணவர்கள் தயவுசெய்து ஏதாவது சாப்டர்ஸை படிக்கிற வேலையை பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், நாங்கள் பாஸ் ஆகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சாப்டர், செகண்ட் சாப்டர், 12th சாப்டர் ஃபுல்லாக படிங்க, எதையும் மிஸ் பண்ணாதீங்க. இன்கேஸ் இந்த 3 சாப்டர் ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஏதாவது 5 மார்க்ஸ் படிக்கணும்னா இந்த ஈஸி 5 மார்க்ஸ், ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸில் இந்த 5 மார்க்ஸ் போகிறதுக்கான வீடியோ போட்டிருக்கேன் நான். இது வால்யூம் 1ல் இருக்கிறது. இந்த கொஷினுக்கு இவ்வளோ ஸ்டெப்ஸ் எழுதினாலே போதும், உங்களுக்கு மார்க் கிடச்சிடும். இதெல்லாம் வந்து கொஞ்சம் பாஸ் ஆகிற சிரமப்படுற மாணவர்களுக்கான நோட்ஸ். இது கொஷினும் கொடுத்துருக்கேன் நான். சொல்யூஷன் டயக்ராம் போட்டு ஆன்சர்ஸ் இருக்குது பாருங்கள். அப்படியே உங்களுக்கு எப்படி ரொம்ப சிம்பிளாக ஹேண்டில் பண்ணுறது, ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாமல் கிட்டத்தட்ட 2 பேஜ் 3 பேஜ்லாம் போடாமல் இருக்கிறதுக்காக மிஸ்டர் இருதயராஜன்ற சார் வந்து ரொம்ப அழகாக கொடுத்துருக்காரு. ரொம்ப சிம்பிள் நோட்ஸு, ஈஸியாக பாஸ் பண்ணுறதுக்கான நோட்ஸ் இது வால்யூம் 1ல் இருக்கிற மிக முக்கியமான சம்ஸு. ஆனால் இப்போ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கொஷின் பேப்பர் பார்க்குறப்ப இந்த மிக முக்கியமான கொஷின்ஸ் என்ற வார்த்தையை கேட்டாலே அனைவருக்கும் பயமாக இருக்குது. அதனால் ரிஸ்க் எடுக்க வேண்டாம். நீங்கள் 3 சாப்டர்ஸை கம்ப்ளீட்டாக படித்து முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா டைம் இருந்துச்சுன்னா இந்த சம்ஸ்லாம் ஒரு வாட்டி பார்த்துட்டு போகிறது நல்லது உங்களுக்கு. ஏன்னா 5 மார்க்ஸ் ஃபர்ஸ்ட் வால்யூமில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு. இவ்வளோதான் 5 மார்க்ஸே இருக்குது உங்களுக்கு. வெக்டர் அல்ஜிப்ராலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா 5 மார்க்ஸுமே இதை கொடுத்துருக்குறாங்க. அதனால் இதை கொஞ்சம் பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு சம்ஸ் எழுதுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் வீக்காக இருக்க ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்லோ லேர்னர்ஸ் சொல்கிறவங்க, ப்ளூமர்ஸ்ன்னு சொல்கிறவங்க, கொஞ்சம் மேக்ஸில் பாஸ் ஆக கஷ்டப்படுறன்றவங்க, அல்லது நல்லா படித்தவங்களே இந்த ஈஸியாக நோட்ஸ் எப்படி எழுதுறது அப்படின்ற ஒரு ஐடியா பார்க்கறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டுருக்கிறோம். இதோடைய PDF நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வச்சுருப்பேன். டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் படிச்சுக்கலாம். இது ஈஸியாக பாஸ் ஆகிறதுக்கான ரொம்ப ரொம்ப மினிமம் மெட்டீரியல்ஸ். இது அப்படியே உங்களுக்கு வால்யூம் 1லேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கும் உங்களுக்கு. ஆனால் பாஸ் ஆகணும்னு ஆசைப்படுற மாணவர்கள் சாப்டர் வைஸாக படிக்கிறது நல்லது. ரொம்ப ஈஸியான சாப்டர்ஸ் ஏதாவது ஒரு 3 சாப்டர்ஸை படிச்சுட்டு போங்க. 3 சாப்டர்ஸ் புக் பேக்கில் இருக்கிற 1 மார்க் படித்தா பாஸ் ஆகிடலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த 5 மார்க்ஸ், இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸை படிச்சிங்கன்னா ஸ்கோப்ஸ் இருக்குது. ஆனால் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கொஷின் பேப்பர் பார்த்ததுலேருந்து அனைத்து டீச்சரும் எல்லாருமே கலங்கி போயிருக்கிறோம், எப்படி கொஷின்ஸ் மேக்ஸில் வரும்னு சொல்லிட்டு. ரிஸ்க் எடுக்காதீங்க. நம்மக்கிட்ட ஒரு 3.5 நாள் லீவ் இருக்குது. சாப்டருக்கு ஒரு நாள் படித்தா கூட 3 நாளைக்கு 3 சாப்டர் தாராளமாக படிச்சிடலாம். கூட இந்த இம்பார்ட்டன்ட் சம்ஸையும் பார்த்துட்டு போனீங்கன்னா கொஞ்சம் தெம்பாக இருக்கும் எழுதுறதுக்கு. அப்போது ஃபர்ஸ்ட் வால்யூமில் இருக்கிற அனைத்து 5 மார்க்கும் நம்ம மேக்ஸிமம் கவரேஜ் பண்ணியாச்சு. ஒரு 50 கொடுத்துருக்குறோம். 50 சம்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எல்லாமே புக்கில் இருக்கிற சம்ஸு தான். இந்த மாடல் எது வந்தாலும் உங்களால் ஈஸியாக எக்ஸாமில் அட்டன் பண்ண முடியும். நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். என்றும் உங்கள் நலனுக்காக. நன்றி, வணக்கம்.